எறும்பு சனியை முடிச்சது வேற, எது போட்டாலும் போக மாட்டேங்குது. இங்கே நானே சோத்துக்கு அங்கே இங்கே எடுத்துட்டு வந்து வச்சு திண்டிட்டு இவன் எங்க வீட்டுல வந்து மிச்சம் மீதியை திண்டிட்டு இலை பிடிச்சி இங்க என்னடா கிடக்குது உனக்கு? ஒரு மண்ணு மில்ல எனத்த பொறிக்க திங்க வாராண்டே தெரியலம்மா. சி நாம மிஞ்சி போட்டு தட்டிலேயே ஒண்ணு ஈச்சாது. இது என்ன இவன் இதை வேற திண்டு பொறைக்க திண்டு என்னத்த உடம்ப வளர்த்துற போறான்? பாலா பண்ணுது. என்ன சொன்னது புரிஞ்சுட்டா என்ன எவ்வளவோ தெரியலையே. தமிழ்ல நிறைய விளங்குதா? விஷயத்தும் இங்க கடந்து கடந்து எல்லா மொழியும் படிச்சுக்கிட்டு போய் நல்ல சுருட்டிட்டுமா காலை. நிக்க முடியலம்மா. சி இத்தனை வருஷமா துரத்தி விட்டாலும் அந்த ஒரே இடத்துலயே வந்து வந்து திருப்பி திருப்பி இங்கேயே மொச்சிட்டு கிடக்குதே சனியும். என்னவாய்க்கும்? ஒருவேளை அம்மா அந்த காலத்திலேயே சொன்னாவே, பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்துல நம்ம ஊர்ல இருந்து இங்க யாரோ சித்தரசர் இருந்தோண்டு அங்கதான் எங்க ஊர்ல தான் கஜானாலாம் இருந்துச்சுன்னு சொன்னாவே. நம்ம ஊர்ல துறைமுகமா இந்த நேரத்துல ஒருவேளை அந்த கஜானாவை உள்ள நிலத்தை தான் வாங்கி நம்ம கெட்டிட்டோமோ, நமக்கு சொந்தம் கூட வரும்னு சொன்னா. சரி சொந்தம் வருதோ இல்லை என்ன இளவு வருதோ, நம்ம ஒருவேளை அந்த கஜானா கீழே தான் நிலத்தை கெட்டிப்போமோ. அப்போ வீட்டு கீழே ஏதாவது புதையல் கஜானா கிஜானா தங்க காசு நகை நட்டு என்னம்மா இருக்கும் தெரியலையே. என்ன அளவுக்கு இந்த எறும்பு இங்கே போய் புத்த எடுத்துட்டு கிடக்குது. நம்ம தனியால தோண்டி பார்த்துருவோமா இல்லை யாரைய கூட்டணிக்கு சேர்ப்போமா? சி மாப்பிள்ளை வேற நேரத்தில் ஊர்ல இல்லையம்மா. சி தோண்டி நம்ம பார்த்துடலாம். ஆனால் நம்ம கடப்பாறை ஏதாவது வாங்க போகணுமே, யார் வீட்டில் போய் கேட்கோ? சி அபியாத்மா மூலிட்டு கேட்டா நினைக்கி அவன் நம்மளை வந்து இப்போ கவர்மெண்ட் கஜானான்னு பிடிங்கிட்டு போயிடுவா. மற்ற சேர்மனாவே இந்த தொலைரா பலா போவா. இப்போ எவ்வளோ கூப்பிடும்? இவளை கூப்பிட்டா வைரோஸை கூப்பிட்டா, அவளை கூப்பிட்டா, இவளை கூப்பிட்டா, எந்த மட்டையை கூப்பிட்டாலும் கையில் ஒரு சாக்ஸையும் கையில் ஒரு க்ளவுஸையும் காலையில் ஒரு சாக்ஸையும் மாட்டிக்கிட்டு வாயில் ஒரு அட்வைஸையும் தூக்கிட்டு வந்துடுவாளோ. அப்படியா இப்படியா ஆகுமா ஊகுமாண்டு பேர் யாரை கூப்பிடும்? நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைபிள் வைக்கணுமே. அதான் சரி. அவுட்ல தான் கடப்பாறையும் மிக்குது. மாட்டினான்னு வையா சார் வீட்டு கடப்பாறை தான் எங்கள் வீட்டில் வந்து தோண்டிட்டான்னு இவ்வளோ பிடிச்சி கொடுத்துடலாம் போலீஸில். நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ரைட்டு. சரி அந்த மூக்குப்படி வேற முடியுது. அப்பா வித்தியாசம் அது மூக்குப்படி வேற வாங்கணும். புது புது கணக்கெல்லாம் பெண்டிங்கோ கோரஸா நான் பேசவா? எஸ்ஸா எஸ்ஸா நோவா எஸ்ஸா அழகியே marry me அழகியே flirt with me get high with me அழகியே கோவந்தால் கூச்சல் வந்தால் don't worry அழகியே அழகியே ஹே அழகியே marry me அழகியே flirt with me get high with me அழகியே கோவந்தால் கூச்சல் வந்தால் call அடி. ஐயா அபியாத்மா அபியாத்மா அட்ட வேணுக்குன்னு கால் விளங்குனா வெங்காயமாவே கிடப்பாங்க. போவா ஐயா வாடி. கேள்வி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா. கத்துன்னு என்ன கத்துறா? பக்கத்து 2 தெரு வரைக்கும் விளங்கும் போல. மாமி என்ன ஐயா கூட்டம் வர மாட்டியா? எங்கிட்ட வாங்கிட்டு போனா அப்படியே கத்திட்டு கிடக்க தொண்டை எல்லாம் வத்துமா. மழை வர்ற மாதிரி இருக்குது. மெத்தையில போய் துணியை உலர்த்தி எடுத்துட்டு வாண்டிப்பா. துணியை அள்ளி போட்டு வரதுக்குள்ளே எனக்கு 10 கையே இருக்குது. ஏன் நாங்கள் பூமர் மாதிரி பூமரில் விளம்பரத்தை வர மாதிரி கையை நீட்டி மெத்தையெல்லாம் துணியை அள்ளிட்டு வந்து போட வேண்டியதான் கீழே. அங்கே போ இங்கே போ இங்கே வா அங்கே வாண்டு குறுக்கு எலும்பு ஒட்டிச்சிருவா போலயுது. மாமி மெத்தையில துணி எடுக்க போனேன். உள்ளா முருவோம் எப்படி பார்க்கும் இப்போ அப்படியா? அம்மா சுற்றி வருவாண்டி என் பிள்ளை. பார் நிலவரம் இல்லாமல் போறான். தனியாக பேசிட்டு போறாண்டி. அவனுக்குள்ள ஏதோ ஒரு மொழியில் என்னமோ பேசிட்டு போறாண்டி. அப்படி என் பிள்ளை என்ன ஏதும் பார்க்க மாட்டியாடி? மனசே அடிதான் என்ன ஏதும் பார்க்க வேண்டியதானே. தனியாக பேசிட்டு போனால் கவலையாக இருக்கு நமக்கு. உங்ககிட்ட கடந்த சீரழியத்துக்கு நான் தான் கொஞ்ச நாள் தனியாக பேசிக்கிட்டு போவோம் போலயுது. பேர் என்ன மட்டும் பிள்ளையா? என் பிள்ளைய ஒரு நாள் பிள்ளையாண்டி பாரு. அடையா ஓ பிள்ளைய மட்டும் திண்டிச்சா உண்டிச்சா வாப்பா ஐசி அடவாப்பா ஐசி சுற்றி வாடிக்க மச்சு மாங்க சுட்டுனா மகள்ராக்கு நேர்ந்து விட்ட கோழி மாதிரி நினைவில்லாம் சுற்றிக்கிறானே. என்ன ஏன் பார்க்க மாட்டியாடி? இப்போ நான் கூப்பிட்றேன் நினைவில்லாம் பீட்டிக்கிறான். என்ன ஏன் பார்த்து தொலைய மாட்டியா? ஒரு தாயின்னு பார்க்கவே செய்வா. நீ என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறாங்க? ஆமாம் வீட்டில் இருக்கிற அம்புட்டு வேலையும் பார்க்க வேண்டியது. இதில் மெத்தையில் துணியை போய் எடுத்துட்டு வா, இதை போய் வளர்த்த கழுவு அதை கழுவு. இவ்வளோ இல்லை ரோட்டில் தண்ணி கிடைக்குது வெண்ணி கட்டி கிடக்குது. அது வந்துட்டு இது வந்துட்டு நான் வெளி வேலை வீட்டு வேலைன்னு பார்க்குற காலம் வந்து இப்போ பேர நேரம் நான் பார்க்க வேண்டியதா? வீட்டில் சும்மா தான் கிடக்கிற பார்க்க வேண்டியதை கேட்டால் நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. நான் போவேன். மாமி அவன் என்ன தோழமாக கூட போயிட்டு வந்திப்பான். ஏதாவது அப்படின்னு நினைவுல போய்ப்பான். அதுக்கு என்ன அதுக்கு என்ன அழகா சொல்லுவியே மம்மான்னு வர பையன். ஆனால் மூக்கு இப்படி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா காதல் வாங்காம போய் தொலைகிறாண்டி.
மூக்குப்பொடி கருமத்தை போய் கடையில் விண்டு கேட்கணுமாக்கா அசியமாக இதுன்னு சொல்லி காது விளங்காத மாதிரி இப்போ அவன் நடந்து பிப்பான். இப்போ கிளை கூட்டது நம்மளை வச்சு மூக்குப்பொடி வாங்கிறதுக்கு தான் பொழைக்குது. மூக்குப்பொடியெல்லாம் மசாலா பொடியை கலந்து கொடுத்துட்டா தேவையில்லை பொழைக்குது. நாள் ஃபுல்லாக தும்பியாக சாவட்டும் கிடந்து சீவத்து. அது என்ன கேட்டால் வெல் சொல்லாமல் சேவாய் நின்றுட்டீரா? அடியா அவனுக்கு ஆளும் கடை யார் முன்னா காய் ஆளும் இருந்தால் கொண்டு போய் ஓய் பார்க்கலாம். யார் மனுஷன் ஆளும் யார் இருந்தா போ அவனுக்கு ஓய் தண்ணி வாங்கி மூலிய தெளி. இன்னும் எவ்வளோ என்ன கண்ட நேரத்தில் போயிட்டு வாரா என்னமா அடிச்சு கிடிச்சு போட்டா யாரும் தெரியலடி. வீட்டில் இருக்கிற பெரிய பேயை விடவா இன்னொரு பெரிய பேய் வெளியிலான்னு வந்து அடிச்சு தொலைச்சிட போகுது. அதை அடிச்சாதான் அதை சூப் வச்சு குடிச்சிருவீல. அது இப்போ பேய் அடிச்சுட்டான் பேரனை. முதல்ல தண்ணி ஓதிட்டு வர வேண்டியதான். ஆமாம் நீ ஓதிட்டு வர வேண்டியதான். அவங்களுக்கு சேர்த்து எதுவும் ஓதணுமா? அழகா ஓட்டிப்பா எனக்கு என்ன அப்படியே நான் நல்லாத்தையும் இருக்கிறேன். சாரி கஞ்சிஸ்டியானா போய் மட்டும் எழுதுவோம். நல்லா தரகாத்திரமா இருக்கிறாங்க கண்ணூர் என்ன போட்டிப்பால என்னமோ தெரியல. பா எனக்கு ஒரு தூக்க எடுத்துட்டு போய் தண்ணி ஓதி கொண்டு வா. அவனுக்கு துவா வாங்கிட்டு வா கட்டி விடுவோம். என்ன மாறி நினைவிட்ட மாதிரி தெரிஞ்சிட்டிக்கிறான். அம்மா கை வந்து என்னையெல்லாம் போட்டிக்கும்பா. சோத்தைக்கிட்ட ஆக்காம பேசாமல் ஒரு பேப்பரில் வேலை எழுதிட வேண்டியது. மூக்குப்பொடி வாங்குறது ஆளும் சார் ஓதி போய் ஓதி தண்ணி வாங்குறது அதுக்கப்புறம் துவாவை வாங்கிட்டு வர்றது இன்னும் வேறு என்னென்ன வேலை வச்சுக்கிறாவோ தெரியல லிஸ்ட்டில். மாமி அவ்வளோதானா வேறு என்னமும் இடிக்குதா இன்னும்? ஐயா அப்பா அவன் சொல்லு நினச்சேன். ஐயா ஒன்று தோழி மாடு கல்யாணம் செய்யடியா அவளுக்கு பொண்ணுக்கு மாப்பையோ சாப்பாடு கொடுக்குறதுன்னு செய்யணும். அது கோழிக்கிற நாட்டுக்கோழி ஏதாவது இன்னும் வாங்கிட்டு வா. அதை அழகாக ஆக்கி தோரை சாப்பாடு கொடுத்துருவோம். என்ன இல்லை என்னடி இது ஒரு தவிச்ச வாங்கி தண்ணி தராத கூட்டம் முடியுது. என்ன இல்லை இவ சோத்தை கொடுக்குறாவாம்மா மாடி என்னம்மா கதை இல்லாமல் கொடுப்பாவாக்கும். இவ்வளோ பீல அரிசி பருக்க குடும்பமாச்சே. இவ ஒரு ஆளுக்கு சோறு கொடுக்குறோன்னா அங்கே என்னென்ன பலாய் இழுத்து வைக்க போகிறவோ தெரியலையே. ஏதாவது கிளவி பெரிய பிளானை போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். நல்லவள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லுவா. மாமி கோழிக்கறி நீங்கள் தான் நல்லா ஆக்குவியோன்னு சொல்லி தலையில் கட்டிட வேண்டியதான். நமக்கு கடந்து ஆகி சாக முடியுமா? இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் வச்சுக்கிறாவோ தெரியலம்மா. ஐயா அவ்வியாத்மா என்ன சொன்னால் தேவையான மாதிரி நின்றுட்டீங்க என்ன அளவுக்கு கண்ணையும் மொழியையும் பாரு. போஸ்ட் பாக்ஸ் மாதிரி நின்றுட்டீங்க லெட்டர் வாயில் தூக்கி போட்டு போயிட போகிறானுவோ. சோப்பு கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு போய் கறியும் வாங்கிட்டு வா. மூக்குப்பொடி கறி வாங்கிட்டு ஓ பேர் தண்ணியை வாங்கிட்டு வாடிய. பழப்போ நம்மள காசு கொடுக்காத வேலைக்காரியாடி வச்சு சாவடிக்கிறா. தூ முள்ளெல்லாம் நவுட்டிவா பொழைக்குது. ஏழையிலம்மா சுத்தமா. அடையா ஓடிடுடி அவ்வியாத்மா. இதுக்கு மேலே நின்றுட்டு இந்த கிளவி தன்னை பழைய பாவடையிலேருந்து கிழிஞ்ச நைட்டி வரைக்கும் அம்பட்டையை கழுவி போட வச்சு நம்ம குறுக்க ஒடிச்சு நவுட்டி சாவடிச்சு போட்டுவாடி. அடையா உசுருக்கு ஆபத்தாவி ஓடிடுடி. அப்போ தான் 4 பேரை பார்த்துட்டு இருந்தா மூச்சு அடைப்பா இல்லாமல் இருக்குமா. மூச்சு அடைச்சு மாதிரியாக வருதுமா. மாடி நல்ல வேலைம்மா. இந்த சட்டத்தை மாற்றணும். ஆனாலும் எங்கூட்டு சட்டத்தை மாற்றத்துக்கு ஒரு வழியும் இல்லை நாதியும் இல்லையம்மா. அசமலித்தா ஒழுங்கா தோண்டுக்கோ. கண்ணு தெரியுதே இல்லையா? அந்த பக்கம் எவன் தோண்டுவான்? அடி எல்லாத்தையும் நான் தான் வேலை வாங்குவேன். இந்த பழப்பூவை நம்மளை வச்சு வேலை வாங்கிட்டு அப்படி புதையிலேயே என்ன இளவிக்குதுன்னு தெரியலையே. உள்ளாட கடந்து குத்தி சாவி நம்ம மாதிரியே வந்துருவோம் பிள்ளைக்குது. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? இன்னும் கொஞ்சம் தோண்டுக்கோ அசமலத்தா. பாருங்க நான் அந்த பக்கம் எவ்வளோ தோண்டுனேன். நீங்கள் கொஞ்சம் தோண்டுக்கோ. அப்போ தானே புதையில எடுத்தா நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். கஜானா மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் வீட்டில் போய் வச்சுட்டு வாங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாதி இது சுருட்டிட வேண்டியதான். மிச்சத்தை கொஞ்சம் போல கொடுப்போம். நம்ம என்ன போ நெசத்தை தான் சொன்னாவா என்ன இளவுன்னு தெரியலையே. குருட்டு ரோதனையா இதே நான் இல்லாகி குறுக்கலாம் ஒடியுது. நீ இளவுக்கு காலையிலேயே விட்டு பேச கேட்டுக்கிட்டு வந்து தொலைஞ்சோன்னு வேற தெரியலையே. மாப்பிள்ளைக்கு 2 தோசையை அடுப்பில் வச்ச மாதிரி ஓடி வந்தோமே. இந்த மனசை அதை எடுத்தாரா இல்லை அடுப்பை அமத்தினமான்னு வேற நினைவில்லையே. தூண்டி என்ன தொழிலுக்கு பார்த்துட்டீங்களா? பாப்போ பாதி கோயில தாரன்றதுனால தான் வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதா இது. இல்லைன்னா நீ வாடி போடினா வாயை கழிச்சு அடுப்பில் வச்சுப்பேன். தருவாக மட்டும்தான் தெரியல கல்ல முசிபத்தில். இருந்தாலும் அதுக்குத்தானே நம்ம ரெட்டியாக வந்திக்கிறோம். பார்த்துருவோம் அதையும். நான் கூட இந்த மட்டும் வீணா போட மாட்டேன் உருப்படாதவா எல்லா வீட்லையும் கலவெடுத்தீங்க மாட்டேங்களா? இவ வீட்டில் என்ன அளவு புதையல் இருந்த போதுன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல இவ வீட்டில் என்னவோ இருக்கத்தான் செய்யுது. என்ன அளவும் தெரியல. நம்மளும் மெதுவாக தட்டி பார்த்தா அமுக்கிட்டு போயிட வேண்டியதான். ஆங்கா எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அடி இன்னும்மாவே எங்கப்பா சொன்னது உண்மையா போயிட்டு. அப்ப நாங்களாம் ராஜா குடும்பம் தான் போல. தட்டி எடுங்களே. கரும்பு அந்த மட்ட சேவை தர போற கஜானா காசுக்காக கண்ட பொய்யெல்லாம் கேட்டு தொலைய வேண்டியது. பல போயோ குடும்பம் அப்பா விட்டு குடும்பம் அம்மா விட்டு குடும்பம்னா அரண்மனையை வேலைக்காரெல்லாம் காவலாளியும் வளர்ந்து கழுவுறாலும் நின்றுட்டு இந்த வேலைக்காரி வெட்டிக்காரி நின்றுட்டு இப்போ இந்த முதிமட்டிக்கு கொழுப்பை பற்றியா நமக்கு என்ன வேறது வரட்டும். ஒருவேளை வேலைக்காரியே இருந்துட்டு போகிற வேற வழியில் துணி எடுத்துகிட்டு போகிறேன் வளர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அரண்மனை கஜாலேருந்து நோட்டி யூஸ் பண்ண முடியாதுன்னு பொதிச்சு வச்சுட்டோம் போல. சரி நம்ம கண்ணு கொத்தி பாம்பா இருந்து எல்லாத்தையும் நல்லது போல பிரித்து வாங்கிடணும். என்னங்க முடிச்சிட்டீங்கயா? ஒரு கொத்து வாங்கி என்ன வார கொடைய பற்றி சக்தி வருதுட்டு எனக்கு. அடி நீங்க வேற சும்மா கடங்க. நானே என்ன தெரியாம முடிச்சிட்டீங்க. நல்ல தண்ணியா இருந்தா கேன் போட்டு வித்தரலான்னு பார்த்தா முசோத்தி என்ன தண்ணி அளவுன்னு தெரியலையே. ஆடி காக்கா நாட்டி பேமனசி பைய கொண்டுகிட்டு வர சொன்னீல. கட்ட பைய கொண்டுகிட்டு என்ன ஏல
பெரிய கள்ளி எங்கிட்டே களை எடுத்துட்டு போறதுக்கு மச்சி விட்டு பைய கொண்டு வர வச்சு பிளான் பண்ணிக்கிற பத்தியா? அடி ஒத்தராசா என்ன அளவுக்கு வர சொன்னா? தண்ணியா ஓடுது, இந்த தண்ணிய பைக்கெட்ல அள்ளிட்டு போறதுக்கு வர சொன்னா? முக்கியமானது அள்ளிட்டு போணும், வா வாண்டிலடி. அடி வச்சி நான் ஒரு செய்யலடி, இந்த சைதான் தண்ணி கூப்பிட்டுச்சு. வா வந்து வீட்ல புதையெல்லாம் தென்படுது, வா வந்து உடைச்சு பாப்போங்க. புதையல் கிதல இருந்துச்சுன்னா ஆளுக்கு பத்தி எடுத்துக்குருவோண்டு. அடி மண்ணா போவியா? அதுக்கு தான் காக்காக்கு 2 தோசைய கூட சுட்டு கொடுக்காம கருவ ஓடிட்டியான்னு சொன்னா. இந்த அளவை எடுக்கிறதுக்கு தான் வந்தீங்களா? ஒன்னா தண்ணியா கிடக்குது. அடே பாலா போவா ஜெயித்துனே. அடி உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது? நாங்கெல்லாம் சாதாரணமா தானே அடிக்கிறோம், நீ மட்டும் எப்படி இப்படி வித்தியாசமா யோசிக்கிறா? இல்லாத்தான கூட்டத்துல இப்போ தண்ணியா தெரியுவேன் எங்க அம்மா சொல்லுவா. ஆனா இப்ப ஏடம் தப்பா உடைச்சிட்டமோன்னு ஒரு சந்தேகமா இருக்குதுங்க. இங்க உடைச்சதுக்கு பதிலா அங்கே ஏடிப்படிக்கிட்ட உடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கேயே ஒரு எறும்பு கூட்டம் வச்சுக்கிட்டே இருந்துச்சு புத்து. அதான் தப்பா ஐடியா பண்ணி உடைச்சிட்டமோன்னு இப்ப சந்தேகமா இருக்குது. ஆடே மண்ணா போவா, காக்கா நட்டி பேச்ச கேட்காதீங்க. அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லா தோண்ட விட்டுட்டு ஓசியில தரைய போட்டு டைல்ஸ் போட்டு ஒட்ட விட்டுருவா பாத்துக்கோங்க. ஒரு நாக்கூலி மிச்சமா போயிரும். அது சரி, இந்த தண்ணி எங்க இருந்து வருது? உனி எல்லாம் புரிய மாட்டேங்குதுடி. அட கூராட்ட கூட்டம், உங்களோட பெரிய கடைச்சலா இருக்குது. புடிச்சு கேஸாக விட மாட்டியோ போல இருக்குது. இது என்னன்னு தெரியலனா அபியாத்மா லாத்தாக்கு ஃபோன் போட போறம்மா. அவ வந்தா என்ன ஏவும் கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம். நெட்டிச்சு ஃபோன் போடுங்களேன். அடி போடி, அவ ஊர்ல இல்ல வெளியூர் போயிட்டானா. அபியாத்மா லாத்தாக்கு அடிக்கிறம்மா. லாத்தா அவளுக்கு அடிக்காதீங்க, அவ ஒண்ணுக்கு 2 பலா இழுத்து விட்டு போயிடுவாங்க. அடி மண்ணா போ, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா போக வேண்டியதான். அவக்கு போனை போட்டு என்னடி ஏதுன்னு பார்க்க சொல்லுவோம். அவ தெரிஞ்ச ஆள்களை கூப்பிட்டு வருவோம். கொஞ்சம் இதை விட்டு போட்டு நீ சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருந்தா தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி நில வர பெண வரையா போகுதுடி மட்டை. சரி, அந்த அபியாத்தால எங்கிட்ட வாசலுக்கு காலை வைக்க கூடாது, அவ வரக்கூடாதுங்க. அவள் போன்ல போடக்கூடாது நீங்க சொல்லிட்டேன். நீ கூப்பிடாட்டாலும் நான் வருவேன்டி. ஏண்டா நீ உடைச்சிக்கிறியே, அது உங்க வீட்டு கான் குழாயோ பைப்பு குழாயோ இல்ல, கவர்மெண்ட்ல போட்டிக்கிற நல்ல தண்ணி குழாயி. அதுல போய் கைய வச்சு உடைச்சா ஊரெல்லாம் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்வேன். நான் இங்க உன்னை புடிச்சு உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டாம விட மாட்டோண்டி. அடி மண்ணா போனது, இது என்ன டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டப்பவே நிறுத்தி தொலைச்சிக்கணும். நல்ல தண்ணி குழாயே உடைச்சு போட்டோம். புட்டிங்க சார், வந்து புட்டிங்க சார். புடிச்சு 6 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் முட்டி முட்டி தட்டி லாடம் கட்டி ஊரா விட்டு சொத்துக்கு ஆசைப்படுவியான்னு நல்லா கும்முங்க சார். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைண்டு வாடி வாங்கு. சார் சார், அது நானும் இல்ல சார், என்ன பிடிச்சிட்டு போயிடாதீங்க. அந்த பொண்ணு தான் தோண்டிச்சு, அது நானும் ஒண்ணு தொட கூட இல்ல. என் கையில ஒண்ணு படையில, புடவை வச்சு தொடச்சிரும். நான் என் கையில ஒண்ணுமே படையில சார். அதுல அடி பாலா போன ஒத்தரோசா, என்னைய மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிருவா பிள்ளைக்குதே. ஐயோ, நம்ம இடுப்பு தாங்காதே. பூரா பைத்தியமா அந்த சாண்டி. அந்த அம்மா தான் சொல்லுதுன்னா இதுவும் என்ன பார்த்துட்டு சொல்லுது பா. ஐயா, தண்ணி குழாயை அடைக்க வந்தா ஊரெல்லாம் கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு இருக்காங்க, தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி குழாயை அடைக்கலான்னு வந்தா இந்த அம்மா நான் இல்ல அவளை பிடிச்சிட்டு போகுது. எல்லாத்தையும் பிடிச்சி பைப்புக்குள்ள போட்டு அமுக்கி சாவடிக்க வேண்டியதா. சரி ஏமா தூர போமா, நான் தண்ணி குழாயை அடைக்க வந்தேன். ஒரு நிமிஷம் நம்மளே கடிக்கலங்க வச்சுட்டா இந்த பால பொண்ணு அபியத்து பரட்டி செத்துட்டேன். அப்படி கூறாட்ட மனசு நான் ஒரு நிமிஷம் பரட்டிட்டேம்மா. கையில சங்கிலி போட்டு என்னமோ ஜெயித்துனை இழுத்துட்டு போயிருவாளோன்ட்டு ஏங்க அப்படி பயமுறுத்துறியா? இந்த பால பொண்ணு அபியத்து சுமையா இந்த ரம்லாட அம்மக்காரிய புதுசு புதுசு ஐடியா கொடுத்து நம்மள உண்மையிலே செயின மாட்டி ரோட்ல நடக்க விட்டுருவா போலிக்குதுமா. பின்ன எப்படி சொல்றா? நானே காலையில மாமிட்ட சிக்கி சீரழிஞ்சிட்டு வரேன். மூக்கு பொடி வேணும், சொக்கு பொடி வேணும், அந்த பொடி வேணும், கறி வேணும், கிரி வேணும், காலையில இருந்து என்ன பெண்ட நிமித்திக்கிட்டீங்களா? இதுல தண்ணி வர மாட்டேங்குது, எங்கேயோ பைப்புல உடப்பட்டிக்குது, தேடுங்கன்னு ஊரு ஃபுல்லா கம்ப்ளைண்ட். தேடி அலைஞ்சு இங்கே வந்து பார்த்தா இந்த முசீபத்து வீட்டுல தான் உடைச்சு போட்டு தண்ணியா வெளியே வரைக்கும் ஓடி வருது. இதுக்கு மேல உசுறு குத்துறவாங்களடி குத்துறவசா. அப்படியே சத்தம் இல்லாம நிறைய கட்டிட்டு போயிரு, இல்லைன்னா பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டாலும் போட்டுருவாள். மாட்டேன் கெட்ட மாட்டேன், எத்தனை நாள் வன்மமோ தெரியல. நம்பி வந்தாடி எங்க போய் தொலைஞ்சா? இவளை நம்பி கட்டை போய் எடுத்துட்டு வந்தா தவா போயிட்டு நம்மள கட்டையில ஏத்தாம விட மாட்டா போல இருக்குது. அடியே இது மேபத்மா போன வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தாலே கல்யாண வீடியோஸ்ல எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆளுகளும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பேர் வாசி போட்டு சொன்னமே அந்த ஆட்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருவோம். ஆட கூறாட்ட மனசு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தேங்க்ஸ்லாம். எனக்கு படப்படன் லோ சுகர் ஆகி கை காலெல்லாம் நடுங்கி போயிட்டுங்க. நீங்க இப்படிலாம் சொன்னதும் முடியல, நீங்களே சொல்லுங்க. சாரி சரப்பா பேரை வாசிச்சிருவோமா?
இதில் உடுப்பட்ட பெயர்கள்லாம் கீழே கமெண்ட் போடுங்க. இன்ஷால்லா இதில் உடுப்பட்டது விடுபடாது எல்லாத்தையும் இன்ஷால்லா அடுத்த வீடியோலேயே வாசி தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா ஜஸ்மீன்கிறவா, ஜெயினா கேட்டி, ஜஹீர் அகமது, இம்ரான் ஷெரீஃபு, துஃபைல் ஆபிது, உம்பு அன்சாரி, மரியம் ஆதம், ஜியாவுல்லா கானு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிள்ளைகள் கமெண்ட் பண்ணியிருந்தியோ. கதீஜா அரீனா, அப்புறம் நபீசாங்கிறவோ கமெண்ட் பண்ணியிருந்தியோம்மா. அப்புறம் கேவிஎல் ஃபேமிலி பெங்களூருங்கிற கிஷோர்ங்கிறவோ கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜெசிமா புகாரிங்கிறவோ கமெண்ட் பண்ணியிருந்தோம். கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உடுப்பட்ட ஆட்கள்லாம் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்கள் பேர்களை வாசிக்கிறோம். அது மாதிரி ஆர்கானிக் ஸ்கின் கேர் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் 50% தள்ளுபடி, ஃப்ரீ டெலிவரி கொடுத்துக்கிறோம். யாருக்காச்சும் வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்கம்மா. நான் லைஃப் ஸ்ரீதேவியெல்லாம்